இன்னைக்கு வாழைப்பூ அறுத்து குழம்பு வைக்கலான்னு அந்த வாழைப்பூ அறுத்து அதிலிருந்து இதேமாரி அதுக்கு இல்லை தேவையற்றதை எடுத்து வெளியே போட்டுட்டு வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதை வாழைப்பூ, மிளகாய், தக்காளி, பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு புளி அடுப்பில் வச்சு வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு மிளகாய் போடணும். மிளகாவும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் அது நல்லா தக்காளி வதக்கணுன்றதால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டால் நல்லா வதங்கணும், வதங்கிடன்ட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு வாழைப்பூ நல்லா வேவிச்சு வச்சுருந்தேன், அதை தூக்கி போட்டுன்னு இருக்கேன். நம்மக்கிட்ட அதிகம் பொருள் இல்லைன்றதால கம்மி பொருள் போட்டுருக்கேன். நல்லா வதக்கணும். இது கூட மலாட்டை பொடி போட்டதாலும் நல்லாயிருக்கும். இது மஞ்சள் பொடி கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, ஏற்கனவே மிளகாய் போட்டுக்கிறதால மிளகாய் ஸ்பூனு 2 போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கினேன். எனக்கு டைம் ஆகிடுச்சி, பசி எடுக்குது. அதனால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சு உடனே எடுத்து சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் வச்சு சாப்பிட்டு பார்த்துக்கு சுத்தமாக நல்லா இல்லை. அதனால் நீங்களும் ட்ரை பண்ண வேண்டாம் ப்ளீஸ்.